Corinthians chapter 11, if I am right, 12 onwards. நோட் பண்ணியிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 12ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ப்ளீஸ், வேற யாரும் வந்திருக்கா? வாங்க. வெல்கம் சாமுவேல் ஜெபக்குமார். வெல்கம். வாங்க வாங்க வாங்க. சாமுவேல் ஜெபக்குமார், எங்கே இருந்து வரீங்க? உங்க ஸ்கிரீன்ல வர முடியுமா பாருங்க. இஸ் இட் பாசிபிள்? சார், நான் உங்களோட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வரேன். ஓ, வெல்கம் வெல்கம். ஓ, ரைட் 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 ரைட். நீங்க இந்த தியாலஜி படிக்கிறீங்களா? ஆமா சார். வெரி குட் வெரி குட். தேங்க் யூ. வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க. மோஸ்ட் வெல்கம். வண்டர்ஃபுல். ஓகே, குட். சரிப்பா. பேப்டிஸ்டோட சிலகூட் எடுத்துருப்பா. ரைட். ஓகே, தேங்க் யூ. 2 Corinthians chapter 11, 12 onwards. ஜோமனோமா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலையிலே நாங்கள் உங்களுடைய வேதத்தை ஆராய முற்படும் பொழுது நீரே எங்களுக்கு ஞானமாயிருந்து எங்களுக்கு சொல்லித்தாரும், கற்றுத்தாரும். உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் நம்பி வந்திருக்கிறோம். கொண்டு வந்த அருமையான 4 பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அநேகர் இருந்தாலும் ரெகுலரா வர்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து சரியானபடி விளக்கவும் புரிந்து கொள்ளவும் அதை கடைபிடிக்கவும் நீர் எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை வர விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு நினைப்பூட்டி அவர்களும் எங்களோடு வந்து கலந்து கொள்ள உதவி செய்யும். இந்த நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, ரைட். ஒன் மோர் ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜேம்ஸ். வாங்க தம்பி ஜேம்ஸ். குட் ஈவினிங். குட், தேங்க்யூ. பரவாயில்ல. அட்டண்டன்ஸ் வாசிடுறேன். எடிசன் அண்ணன், ஜேம்ஸ் தம்பி, எடிசன் அண்ணன், ஜான் அண்ணன், புஷ்பலதாக்கா அண்ட் சாமுவேல் ஜெபக்குமார் தம்பி வந்திருக்கீங்க. ஓகே, ரைட். இப்ப நம்ம 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராக போயிடலாம். பவுல் வந்து தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை டிஃபெண்ட் பண்றாரு. விசேஷமா நான் அவருடைய மோட்டிவ போன வாரம் அதான் பார்த்தோம். அவருடைய மோட்டிவ் என்ன, எந்த நோக்கத்துக்காக பண்றாரு, என்னது? மற்றவங்கள்டேந்து திருடி அவங்கள்டேந்து புடுங்கி அவங்க காசுல ஊழியம் செய்யறது நான் இல்லை. அவங்கள நான் ராப் பண்ணனா, திருடினான்னு கேட்கிறாரு. இன்னொன்னு, உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு உங்கள்கிட்ட காசு வாங்கினான்னு கேட்கிறாரு. 2 M பார்த்தோம். மேனர் ஆஃப் பால்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் மெத்தட் ஆஃப் பால்ஸ் மினிஸ்ட்ரி. சரியா? மேனர் அண்ட் மெத்தட், இது 2யும் போன தடவை கொஞ்சம் வசனம் இருந்தாலும் நல்லா நீட்டா பார்த்தோம். அதே வெயின்ல சேம் டோன்ல தான் 12வது வசனத்துல இருந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? 12ல பாருங்க. 12 எப்படி ஆரம்பிக்குது? ஹோனா இந்த இடத்துல வாட்டுன்னு அர்த்தம், கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்துற வார்த்தை. டேனா பட் இல்லைன்னா ஹவவர். ஓயோ, டைரக்டா பிரசன்ட்லயே வந்திருக்குது. ஸோ அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, வாட் ஐ டூ. சரியா? வாட் ஐ டூ அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இப்படிதான் பண்ணும். வாட் ஐ டூ, நான் என்ன செய்யறேன்னா. இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னார்ல, அதுக்கு முன்னாடி என்ன செய்யறேன்னு சொன்னாரு? எங்கெங்கெல்லாம் சரியா சுவிசேஷம் நான் சொல்றேனோ அங்கங்கெல்லாம் யாரையும் நான் பேர்டன் பண்றது இல்லை. என்னுடைய தேவைய ஆண்டவர் விசேஷமா மக்கதோனியா சபை விசுவாசிகள் மூலமா சந்திச்சேன். இப்ப நான் சொல்றதுலாம் வந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 9வது வசனத்துல இருக்கு. சரியா? நான் வாசிக்கிற ஆங்கிலத்துல, when I was with you, நான் உங்களோட இருந்தப்ப தேவை இருந்துச்சு. I was in need, want, but I did not burden anyone. யாரையும் நான் பாரப்படுத்தவே இல்லப்பா. But my needs were met or supplied by the brethren who came from Macedonia. மக்கதோனியாவில் இருந்த சகோதரர்களால என் தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. சரியா? சோ அததான் சொல்றாரு. அதனால யாரையும் நான் பாரப்படுத்த மாட்டேன். பாருங்க, ஐ வில் ரிஃப்ரைன். நான் ஏற்கனவே தள்ளி நின்னம்பா, யாருக்கும் பாரமா இல்லை. தொடர்ந்து ஃபியூச்சர்லயும் ஐ வில் ரெஃப்ரைன். சரியா? நான் வாசிக்கிறது 9வது வசனம், இங்கிலீஷ்ல, தமிழ்ல நீங்க பாருங்க. அதே மாதிரிதான் யாரையும் நான் பாரப்படுத்தாம இருப்பேன். இயேசு கிறிஸ்துடைய அந்த சத்தியம் எனக்குள்ள இருக்குது. சரியா? இது அகாயா
அகாயா அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும் என்னுடைய மேனர் ஆஃப் மோட்டிவ் ஆஃப் மினிஸ்ட்ரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும்னு he is calling God as his witness. திருப்பி திருப்பி சொல்றேன், மினிஸ்ட்ரியில இன்டெகிரிட்டி வேணும், ஃபெய்த்ஃபுல்னஸ் வேணும், உண்மை வேணும், பிராங்கா, சரியா? இன்னொருத்தவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஊழியம் பண்றது, இன்னொருத்தவங்களை சுரண்டி ஊழியம் பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் கடைசி நாட்கள்ல. மினிஸ்ட்ரி மோட்டிவ் ஷுட் நாட் பி மணி ஓரியன்டட். எழுதிக்கங்க. ஊழியத்துடைய நோக்கம் பணம் ஈட்டுதலா இருக்கக்கூடாது. நான் எந்த இயக்கத்தையோ இல்ல எந்த நபரையோ சபையையோ ஊழியக்காரனே நான் ஸ்பெசிபிக்கா சொல்லல. பட் there is a common truth. ஓகே, அருமையா பவுலுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல பாடம். பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. சரியா? தேவன் பணத்தை எப்படி சந்திப்பாரு? அவருடைய பிள்ளைகள் மூலமா. எங்க மேல இந்த பொட்டப்பறம் இல்லையா, மக்கதோனியா விசுவாசிகள் மூலமா சந்திச்சாரு. சரியா? இப்ப நான் என்ன செய்யறனோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதை தான் இப்ப 12ல பாக்குறோம். பட் வாட் ஐ டூ, ஐ வில் கண்டினியூ டு டூ. இதுதான் செம பாயிண்ட். 12 பாருங்க. ஹோ டே பொய்யோ, நான் என்ன செய்யறேனோ அத பொயேசோ. சிக்மா போட்டீங்கன்னா ஒமேகாவுக்கு முன்னாடி அது ஃபியூச்சர். சரியா? பொயோவுக்கு முன்னாடி பொயேசோ, சிக்மா போட்டிருக்கு. அப்படின்னா என்னது? ஐ வில் டூ. வாட் ஐ டூ, ஐ வில் கண்டினியூ டு டூன்னு அர்த்தம். என்ன டூ? இந்த இடத்துல என்ன டூ? நான் எப்படி மற்றவர்களை பாரப்படுத்தாம ஊழியம் பண்றனோ, சரியா, அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். சோ தட் இப்ப ரீசன் சொல்றேன். இந்த ஹீனான் வந்தாலே நான் சொல்லியிருக்கேன், காசேட்டிவ், அது ரீசன். ஏன்னா பாருங்க, 2 வேர்டு வருது. எக் கொப்ஷோ. ஓகே, எக்குன்னா அவுட்டு, சரியா, கட் ஆஃப், ஆஃப், ஓகே, வெளியே வருது. கோஃப், ஐ மைட் கட் ஆஃப், சரியா, அந்த வார்த்தையை சொல்ல வர்றாரு. எதுல இருந்து? ஐ மைட் கட் ஆஃப் த டேன் அஃபோர்மேன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ மைட் கட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். சரியா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து நான் கட் ஆஃப் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிறத பர்பஸ சொல்றாரு. என்னது? ஆஃப் தோஸ். டோன்னாலே ஜெனிட்டிவ் ப்ளூரல். டோன், தெலோன் டோன். பாத்தீங்களா? திருப்பி ஓன் ஓன் முடியுது. இதுதான் கிரீக்ல உள்ள ஸ்பெஷாலிட்டி. டெஃபினைட் ஆர்டிகல் ப்ளூரலா இருந்துச்சுன்னா ஜெனிட்டிவ் ப்ளூரல்னா அடுத்து வர நவுனும் ப்ளூரலா இருக்கும். டிசைரிங். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? ஐ மைட் கட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் தோஸ் டிசைரிங். சரியா? யார் யாரெல்லாம் அந்த இது விருப்பப்படுறாங்களோ. அண்ட் எதுக்காக? இன் ஆர்டர் டு இல்லைன்னா அண்டர்மைன் த கிளைம் ஆஃப் தோஸ் ஹூ வுட் லைக் டு கிளைம். சரியா? நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். திருப்பியும் அந்த இது ஆரம்பிக்கிறார். பேப்டிஸ்ட் நல்லா கொஞ்சம் இதா காட்டுங்க. அந்த தெலோன்டானுக்கு அப்புறம் தெரிய மாட்டேது ஸ்கிரீன்ல. ரைட், ஓகே, தேங்க்யூ. அஃபோர்மேன், சரியா? டிசைரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சரியா? மற்றவங்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டிசைர் பண்றாங்க, ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கட் ஆஃப் பண்றேன். இப்ப தெரியுதா வித்தியாசம்? அஃபோர்மேன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, சரியா? சோ ஹீனா, ஏன்னா என் ஹோ கவுகோ கவுகோன்டாய் போஸ்ட். ஓகே, பெருமை பாராட்டுறது. இல்லைன்னா போஸ்டிங்னா அதுல வந்து அவர் பெருமை பாராட்டுறாரு. ஸோ நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க தமிழ்ல படிங்க யாராவது. அண்ட் வாட் ஐ டூ, ஐ வில் கண்டினியூ டு டூ. நான் என்ன செய்யணும் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இன் ஆர்டர், ஏன்னா டு அண்டர்மைன் த கிளைம் ஆஃப் தோஸ் ஹூ வுட் லைக் டு கிளைம். இந்த இடத்துல கிளைம்ங்கிற வார்த்தை வருது. சரியா? those who claim that in their boasted mission. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க செய்யற ஊழியத்தை பத்தி போஸ்ட் பண்றாங்க. சரியா? கொஞ்சம் அடுத்தது காட்டுப்பா. they are boasting, they might found. சரியா? boasted mission, they work on the same terms as we do. எங்களை மாதிரிதான் அவங்களும் ஊழியம் செய்யறாங்க. சரியா? கீழே பாருங்க. that what they are boasting, they might be found
as kathos, even as, also hemais. 12 வாசிங்க, தமிழ்ல வாசிங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 12 வாசிங்க, எதுல டிஃபரன்ஸ் கொடுக்குறாரு, எதுல ஈக்குவல் பண்றாருன்னு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:12 வாசிங்க. மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அண்ணா ஜானண்ணா, இதுல என்ன புரியுது, உங்க தமிழ்ல சொல்லுங்கண்ணா. இப்ப நம்ம பார்த்த கருத்து இதுக்குள்ள இருக்குது. இந்த கருத்து புரியுதாண்ணா உங்களுக்கு? இப்ப 12ல படிச்சீங்களா தமிழ்ல? ஆப்பர்ச்சுனிட்டினா அந்த சமயம்ங்கிறாரு. வாட் ஹேவ் யூ என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கண்ணா. இல்ல, இப்ப இவர் பைசா வாங்காம ஊழியம் செய்யறாரு. ஆமா, அதையே நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கும்போது அவங்களும் திரும்ப இவங்கள பவுல மாதிரி பின்பற்ற வேண்டியது ஆயிரணும். அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் உங்களுக்கு முன்மாதிரியா இருப்பேன் அப்படிங்கறது. எக்ஸாக்ட்லி. அதுதான் அதோடைய மோட்டிவ் பிஹைண்ட் இந்த வேர்ஸோடைய மோட்டிவ் என்னன்னா, திஸ் இஸ் த மோட்டிவ். ஆனா எடிசன் என்ன, வாட் ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் என்ன, நீங்க என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதுல? ஏன்னா உங்களுடைய தாட்டை கொஞ்சம் சொல்லுங்க. வாட் எவர் மே பி தி சிச்சுவேஷன், என்னுடைய பிரின்சிபல்ல இருந்து நான் விலகவே மாட்டேன். ஆஹா ஆஹா ஆஹா, சூப்பர் 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 சூப்பர், வெரி குட் வெரி குட், யூ காட் தி ஐடியா பிஹைண்ட் இட். சூப்பர். எனிஒன் எல்ஸ், வேற யாராவது சொல்றீங்களா? 12ல நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொல்லி ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். இட்ஸ் a பைபிள் ஸ்டடி. வேற யாராவது? 2 அண்ணங்க ஷேர் பண்ணாங்க, பரவாயில்ல. சாம்சங் யாரு? சாம்சங் யாரு? போனா தானபாலன். போனா மேடம், வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம், வாங்க போனா மேடம். இப்ப வாங்க ரோஸ்மா மேடம், வாங்க, வெல்கம் வெல்கம், பரவாயில்ல வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப 12வது வசனத்துல தான் பார்த்தோம். அதாவது என்னுடைய மோட்டிவ் மேனர் ஆஃப் மினிஸ்ட்ரியை நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன், சரியா? ஸோ என்ன மாதிரி அவங்க கிளைம் பண்ணிட்டு இருந்தாலும் ஐ வில் கண்டினியூ, ஓகே, டு டூ அண்ட் போஸ்ட் வாட் ஐ டூ என்னுடைய மிஷன்ல, சரியா? என்னோட சேம் டேர்ம்ல அவங்க ஒர்க் பண்ணாலும் மை மோட்டிவ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 13 வாங்க, நம்ம நியர்பை வேர்சஸ் எல்லாம் பார்த்தா புரியும். 2 கொரிந்தியன்ஸ் 11:13, சரியா? இப்ப 11:13 என்ன சொல்ல வர்றாரு? ஹாய் காட் பயவுட்டாய், ஓகே, சச் ப்ளூரல்ல இருக்கு, ஆய் வந்தாலே சச் ஆர், இவங்க எல்லாம் யாரு? பவுல மாதிரி அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்கள்னு சொல்லி சூப்பர் அப்பாசல்னு சொல்லி ஊழியம் பண்றாங்கல்ல, அவங்களதான் சச் ஆறுங்கிறார். அதுக்குதான் அந்த வேர்டு பயோட்ராய் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்கு, சரியா? சோ பயோட்ராய் அந்த வேர்டை யூஸ் பண்றாரு. சச் ஒன்ஸ், சச் பீப்புள், அவங்கெல்லாம் யாரு? அடுத்த வார்த்தை இங்கிலீஷ்ல சூடோ தெரியுமா? பி சைலண்ட். சூடோன்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். அந்த வேர்டு தான் அங்க ஆரம்பிக்குது. சூடா, பாத்தீங்களா? சூடா, சூட் அப்போஸ்டலாய், பாத்தீங்களா? அட்ஜெக்டிவ போட்டு, சரியா, முன்னாடி ஒரு ப்ரீஃபிக்ஸ போட்டு அப்போஸ்டலாய்ங்கிறாரு. அவங்கெல்லாம் ஃபால்ஸ் அப்பாசல்ஸ். சூடோனா ஃபால்ஸ், சரியா? அவர்கள் எல்லாம் கள்ள, சரியா, அப்போஸ்தலர்கள். யார் அவர்கள் எல்லாம்? அந்த போஸ் பண்றாங்க பாத்தீங்களா தங்களுடைய மிஷனை பத்தி. இன்னொன்னு, ஊழியத்துல மோட்டிவ் சரியில்லாம மணி மைண்டடா பண்றாங்க பாத்தீங்களா, பளிச்சு நடிக்கிறாரு. அங்க பாருங்க, பிளாட்டா அடிக்கிறாரு. இந்த இந்த வெட்டு 1 துண்டு 2 தான். அவங்க எல்லாம் அப்போஸ்தலர் மாறின்னு சொல்ல வரல, என்னை விட கம்மின்லாம் சொல்ல வரல. அவங்க எல்லாமே கள்ள அப்போஸ்தலர்கள்ங்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டுங்க, சூடோ அப்போஸ்டலாய். அவங்க எல்லாம் கள்ள, ஓகே, போதகர்கள். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஊழியம் பண்றவங்க எல்லாம் பவுலுடன் நிருபங்கள்லாம் படிச்சாங்கன்னா படிக்க மாட்டாங்க. அது விசேஷமா 2 கொரிந்தியன்ஸ் எல்லாம் ஊழியக்காரவங்க கட்டாயம் படிக்கணும். இந்த காலத்துல இந்த ஃபேமஸா இருக்காங்க தெரியுமா ஊழியக்காரவங்க எல்லாம், அதே மாதிரி ஊழியம் செய்யணும்னு விரும்புறவங்கன்னா அதெல்லாம் படிக்கணும். மோட்டிவ், மேனர், மெசேஜ், இந்த 3 எம் ஞாபகம், சரியா? மேனர் ஆஃப் அன் அப்பாசல், மோட்டிவ் ஆஃப் அன் அப்பாசல், மெசேஜ் ஆஃப் அன் அப்பாசல். இப்ப
அவங்கெல்லாம் ஒண்ணு அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போடுறாரு. என்னன்னா டோலியாய். டோலியாய்னா டிசீட்ஃபுல், ஏமாத்துறவங்க. எர்கட்டாய், எர்கானா ஒர்க், எர்கட்டேஸ்னா ஒர்க் மேன், எர்கட்டை இது எல்லா கிரீக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எர்கட்டேஸ். ஓகே, அதனால ஐல முடியுது. ஸோ எர்கட்டை புளூரல்ல. டிசீட்ஃபுல் ஒர்க்கர்ஸ் என்னது, ஏமாத்துற ஊழியம் செய்யறவங்க, ஏமாற்று வேலை செய்யறவங்க. ஒர்க்கர்ஸ்னா இந்த இடத்துல மினிஸ்ட்ரி, சரி, மினிஸ்ட்ரி பண்றவங்க. ரெண்டு சொன்னாரு. ஒண்ணு கள்ளங்க, ஓகே, நம்ம தமிழ்ல கள்ள பயல்கள். ரெண்டாவது ஏமாத்து பயல்கள், சரியா? தமிழ்ல பளிச்சுன்னு சொல்ல போனா இப்படிதான். யார? ஊழியக்காரவங்களை இப்படி சொல்றாரு. அட இன்னைக்கு ஜான் என்ன, எடிசன் என்ன, எந்த ஊழியத்தையாவது நம்ம சொன்னோம்னா, தவற சுட்டி காட்டினோம்னா, நீ யாரையா அப்படிங்கிறாங்க. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து எப்படிங்க சொல்லுவாங்க இந்த காலத்துல? ஆனா பளிச்சு நடிக்கிறாரு. நம்மளாவது கொஞ்சம் கோச்சிக்காதீங்கன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இதா சொல்றேன். இங்க தெளிவா அடிக்கிறாரு. இந்த பண மோட்டிவோட ஊழியம் செய்யறவன், மத்தவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு ஊழியம் செய்யறவன், மத்தவன்கிட்ட இருந்து புடிக்கி மத்தவன் காசுக்காகவே அவன் பர்ச பார்த்துக்கிட்டே காசு கிடைக்கணும்னு ஊழியம் செய்யறவங்க எல்லாம் தெளிவா அடிக்கிறாரு. கள்ளவங்க, கள்ளக்காரங்க, அவங்க எல்லாம் ஏமாத்துக்காரவங்க. இத நம்ம சொன்னோம்னு வச்சுக்கீங்க, அவுட், அவ்வளவுதான். ஆனா பவுல் அதுக்கெல்லாம் பயப்படல. ஏன்னா ஹி வாஸ் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டிங்க. நான் யாரையும் பாரப்படுத்தல, பாரப்படுத்தவும் இல்லை, இனிமேலும் படுத்த மாட்டேங்கிறாரு. ஐ டிட் நாட் பர்டன் எனி ஒன் அண்ட் ஐ வில் நாட் கண்டினியூ டு ஃபாலோ த சேம். வாட் ஐ டூ ஐ வில் கண்டினியூ டு டூ. இன்னொன்னு மூணாவது ஒண்ணு சொல்றாரு அவங்கள பத்தி. 13ஆம் வசனம் ஃபுல்லா அவங்களதான் கழுவி கழுவி ஊத்துறாரு. நம்ம தமிழ்ல சொல்ல போனோம். எதாவது மெட்டா. கிரீக்ல எப்பயுமே நான் கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரிப்போசிஷன் அதுக்கப்புறம் வெர்பு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு காம்பவுண்ட் வெர்பு. இங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வெர்பு தான் வருது, மெட்டா. சரியா? மெட்டா மாற்றம். மெட்டானா சேஞ்சுன்னு அர்த்தம். பாருங்க, ஸ்கே மட்டி ஜொமானாய். ஓகே, பெரிய லாங் வேர்டு இது. மெட்டா ஸ்கே. ஓகே, ஸ்கே மட்டி ஜொமானாய். அந்த மெனாயின் வந்தாலே ஐஎன்ஜி. சரியா? கண்டினியூஸ். டிஸ்கைசிங் தெம்செல்ஸ், அவங்க வேஷம் போடுறாங்க. டிஸ்கைசிங்னா வேஷம், தங்களை மாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மெட்டானாலே சேஞ்ச், மெட்டமார்பசிஸ் சொல்லிருங்க ஏற்கனவே. மார்பியானா இமேஜ், மெட்டமார்பியானா சேஞ்ச் ஆஃப் இமேஜ். சரியா? சோ மெட்டானா சேஞ்ச், இதுல இருந்து வந்தது மெட்டனோயா. நோயேனா மைண்ட், மெட்டானா சேஞ்ச், சேஞ்ச் ஆஃப் மைண்ட். மனம் திரும்புதலுக்கு, ரிப்பண்டன்ஸுக்கு மெட்டனோயா, மெட்டா. அப்ப தங்களை எப்படி மாத்திக்கிறாங்கன்னா, தமிழ்ல சொல்ல போனா, எனக்கு தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல, வேஷம் போடுறாங்க. செம அக்கா, மோசமான வேடுக்காது. வேஷம், நல்ல வேஷம் போடுறான். அவங்களே தெம்செல்ஸ்னா என்னது, அவங்களோட அந்த இந்த பிரணம். சரியா? அவங்களே நல்ல வேஷம் போடுறாங்க. எப்படி? ஆஸ், எதை மாதிரி? எய்ஸ். சரியா? என்னது? அப்போஸ்தலூஸ், கிறிஸ்து. ஆஹா, ரெண்டுமே ஜெனட்டிவ்ல முடியுது. ஒண்ணு அக்யூசேட்டிவ்ல முடியுது, அடுத்து ஜெனட்டிவ். ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களா இவங்க வேஷம் போடுறாங்க. பேருதான் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யறாங்க, கடவுளுக்காக ஊழியம் செய்யறாங்க. ஆனா நம்ம தமிழ்ல பளிச்சுன்னு சொல்ல நல்லா நடிக்கிறாங்க. தமிழ்ல வாசிங்க, எப்படி போட்டிருக்குன்னு பார்ப்போம். 13 வாசிங்க. வாசிக்காதவங்களும் கொஞ்சம் வாசிங்க ப்ளீஸ். இன்வால்வ் பண்ணுங்கப்பா பைபிள் ஸ்டடியில. 13 கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஐயோ, ஆஹா, அக்கா எவ்வளவு பவர்ஃபுல்லா எழுதுற பாத்தீங்களா? இங்க பாருங்க, அந்த ஸ்டடியில இருக்க எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க, நீங்க தவறான உபதேசத்தை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களை யாராவது நீ யோக்கியனா, சரியா, நம்ம அமைதியா இருந்து ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம மேல அக்யூஸ் பண்ணா எடுக்காதீங்க. பவுல் பாருங்க, பளிச்சு நடிக்கிறார் பாருங்க. நம்ம டிஸ்கஷன்ல அதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு 2 வசனத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன். என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் எல்லாத்துட்டும் என்னன்னா, தயவு செய்து பேசுங்க, உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை சொல்லுங்க. இல்லைண்ணா நீங்க ரொம்ப எக்ஸாசரேட் பண்றீங்கண்ணா, இல்லைண்ணா அப்படின்னா கூட தயவு செய்து எனக்கும் நீங்க டீச் பண்ணுங்க. ஐ எம் ஆல்சோ ஹியர் டு லேர்ன். ஏன்னா எனக்கு இந்த கிரீக்கை பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், வெறும் வெறுப்பை விட
இது ப்ரிப்போசிஷன் போட்டு வெர்பு போட்டு அந்த காம்பவுண்ட் வெர்பு வந்து எப்பயுமே பவுல் உபயோகப்படுத்தும் போது அந்த அந்த இன்டென்சிட்டியை காட்டுறதுக்கு அவர் உபயோகப்படுத்துவார். சரியா? 14 போலாமா? ரைட். இப்ப அவங்களை எங்க கொண்டு போய் கம்பேர் பண்றாரு பாருங்க. காய் ஊ தௌமா தௌமாட்ஸோனா ஐ ஒண்டர் அட்னு அர்த்தம். ஓகே, தௌமாட்ஸ் அட்ஸோ வெர்பு தௌமா நோ ஒண்டர். சரியா? அவர் ஸ்டைல் இங்க ரைட்டிங் ஸ்டைல பாருங்க. நோ ஒண்டர். சரியா? சோ நான் இங்கிலீஷ்ல படிச்சிடுறேன். 13 ஃபார் சச் மென் ஆர் ஃபால்ஸ் அப்போஸ்டல்ஸ் deceitful workmen disguising themselves as apostles of Christ. இப்ப and no wonder. என்னது? ஆச்சரியப்பட வேண்டாம்ப்பா. ஏன் எப்படி ரெடி பண்றாரு பாருங்க ரீடரை. பயப்படாதீங்கன்னா இது ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்லப்பா. ஏன்னா இவங்கள மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒருத்தவன் நடிச்சிருக்கான், ஏமாத்திருக்கான், சரியா? கள்ளப்பையலா இருந்திருக்கான் அப்படின்னு இப்ப சொல்ல வர்றதுக்கு ரெடி பண்றாரு. அப்படி ஒண்ணும் ஆச்சரியம் இல்லப்பா, ஆச்சரியப்படாதீங்கப்பா. ஏன்னா அவுட்டாஸ், ஓகே, ஹிம்செல்ஃப். கீழே பாத்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன் பி ப்ரோன் போட்டிருக்குல்ல, பர்சனல் ப்ரொனவுன். சரியா? சோ நாமினேட்டிவ் தேர்ட் பர்சன் சிங்குலர்ல போட்டிருக்கு. ஹிம்செல்ஃப் யாரு? இங்க போய் நவுனை பாத்தீங்கன்னா கார் ஃபார், இங்கதான் நவுன் வருது. ஓ ஜாட்டனாஸ். ஓகே, ஜாட்டனாஸ் சாத்தானே அவனே. இப்ப முன்னாடி themselves பார்த்தோம்ல, டிஸ்கைசிங் themselves. இப்ப சாட்டன் himself. இதுக்கெல்லாம் எம்பசைசிங் ப்ரொனவுன் அர்த்தம். சரியா? எம்பசைசிங் ப்ரொனவுன் எப்பயுமே himself வெர்பு நவுனுக்கு பக்கத்துல வந்தா, சென்டென்ஸுக்கு கடைசியில வந்தா அதுக்கு பேரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். சரியா? கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றது, இது எம்பசைசிங் ப்ரொனவுன். சரி பாருங்க, இப்ப சாத்தானே தமிழ்ல சொல்ல போனா சாத்தான் அவனே என்ன பண்றான்னா பாருங்க, வந்துருச்சுங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ண அந்த மெட்டா வந்துருச்சுங்க. அந்த டிஸ்கைசிங்க்கு இன்னொரு வேர்டு தான் மேஸ்குரேட்ஸ்னு அர்த்தம். இங்கிலீஷ் வெர்பு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மேஸ்குரேட்ஸ்னா சேம் மீனிங் தான். மெட்டா ஸ்கேமட்டிசை. அழகா ஓகே. சாத்தானும் அவனும் இப்படிதான் என்ன பண்ணான், வேஷம் போட்டான், அவனை மாத்திக்கிட்டான். மெட்டானா சேஞ்ச். எப்படி? எய்ஸ் ஆஸ் ஆங்கலான். ஆங்கலாஸ்னா ஏஞ்சல். சரியா? ஆங்கலான் அக்யூசேட்டிவ் சிங்குலர். an ஏஞ்சல். பாருங்க, நான் கிரீக் படிக்கிறவங்க கிராமருக்கு சொல்றேன். ஆங்கலான் அக்யூசேட்டிவ் சிங்குலர் ஆன் போட்டிருக்கா. ஏன்னா ஏஞ்சல் வந்து AEIOU. சரியா? வவ்வல், அதுக்கு முன்னாடி ஏ போடக்கூடாது. an ஏஞ்சல். அப்ப ஒரு தூதனா நடிக்கிறான். என்ன தூதன்? ஃபோர்ஸ்னா லைட். ஓகே, ஸ்கோட்டியானா டார்க்னஸ், ஃபோர்ஸ்னா கிரீக்ல லைட். அதுல இருந்து வந்தாதான் ஃபோட்டாஸ். ஆகா, அப்ப நம்ம இப்ப போட்டோங்கிற வேர்டு கிரீக் வேர்டு போட்டோ. சரியா? போட்டாஸ்னா லைட். அப்ப ஒளியின் தூதனா பிசாசே அப்பயே நடிச்சான்ப்பா. போப்பா, அது ஒண்ணு பெரிய ஆச்சரியம் இல்லப்பா அப்படிங்கிறார். எங்க வாசிங்க 14 வாசிங்க. தமிழ்ல எப்படி போட்டுருக்குன்னு பார்க்கலாம். ரீட் இட் இன் தமிழ் verse 14. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. இப்ப சொல்லுங்க, என்ன ஆச்சரியம் அல்ல? என்ன ஆச்சரியம் அல்ல? இத படிச்சோன்னு கொரிந்து விசுவாசிகளே, என்னடா ஊழியம் செய்யற அப்போஸ்தலர்கள் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி நீ ஒன்னும் ஆச்சரியப்படாத. அவனுக்கு அவனை மாதிரி இவங்கள மாதிரி அப்பயே ஒருத்தன் இருந்தான். சரியா? உங்களுக்கு தெரியும், சேட்டன் வாஸ் ஒன்ஸ் ஓகே ஏஞ்சலா தான் இருந்தான். ஆண்டவர் வந்து சாத்தான படைக்கல, ஆனா சாத்தான ஆகிறதுக்கு முன்னாடி அவன் அப்படிதான் இருந்தான். ஆண்டவர் கூடியம் தான் பண்ணான். ஆனா அவனுடைய அந்த கேரக்டர் சொல்றாரு. ஓகேவா? ஓகே, ஒண்ணு பண்ணலாம். 15 பார்த்துட்டு we will take a break. அந்த பிரேக்ல you are most welcome to join for discussion. 15 ஊனாலே நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ். மெகா. ஓகே, மெகானா பொதுவா மெகானா பெருசு. இந்த இடத்துல மெகானா சர்ப்ரைசிங். ஓகே, சர்ப்ரைசிங் ஊன். therefore சரியா? இதெல்லாம் கன்ஜங்ஷன். ஸோ அதனால இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங். therefore ஆகையால இதுக்கு முன்னாடி ஒண்டர்னர் தவுமான்னாரு, இப்ப மெகாங்கிறார். நாட் சர்ப்ரைசிங்.
அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு? ஸோ இட் இஸ் நாட் ஸ்டேஞ்சுங்கிறாரு. இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங். எது இட் இஸ் நாட் ஸ்டேஞ்ச்? திருப்பி இப்ப அவங்கள கொண்டு வந்துட்டாரு. இந்த சில பேருன்னு சொன்னாங்க தெரியுமா ப்ளூரல்ல எய். இந்த இடத்துல எய்னா இஃப்னு அர்த்தம். சரியா? இஃப் கண்டிஷன். காய் ஹாய் டயக்கோனாய் இது வரைக்கும் ஃபால்ஸ் அப்பாசல்னாரு. ஓகே, அப்போஸ்தலர்கள் வேலையாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப சர்வன்ட்ஸ்ங்கிறார் அவங்கள, டயக்கோனாய். ஓகே, இஃப் யாரோட? ஹிஸ் சர்வன்ட்ஸ். அவுட் டு ஜெனிட்டிவ்ல இருக்கு பாருங்க. ஆஃப் ஹிம் வந்து ஹிஸ்ன்னு போடணும். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங் தட் ஹிஸ் ஒர்க்கர்ஸ். யாரு ஹிஸ் ஒர்க்கர்ஸ்? இஃப் ஹிஸ் சர்வன்ட்ஸ். சரியா? ஸோ இஃப் ஹிஸ்னா இந்த இடத்துல ஹிஸ்னா யாரு? கடவுள் கிடையாது, பிசாஸ், சாட்டனாஸ். சரியா? அப்ப அவனோட ஊழியக்காரவங்க சர்வன்ட்ஸ்னா இந்த இடத்துல ஊழியக்காரவங்க. சரியா? வேலைக்காரன் சொல்ல முடியாது, ஊழியக்காரவங்க. அப்ப அவனோட ஊழியக்காரவங்களும் என்ன பண்ணுவாங்க? அவனை மாதிரி தானே இருப்பாங்க. அப்பனுக்குள்ள தப்பாம பிறகு மாதிரி அவனை மாதிரி தானே இருப்பாங்க. ஹி சர்வன்ட்ஸ் பாருங்க, அதே வேர்டு இதோட மூணாவது வந்துருச்சு. மெட்டாஸ்கேமட்டிசோன்ட்ரை, masquerades, disguises. சரியா? So it is not stage if his servants also disguise. ஆமா, அவனுடைய ஊழியக்காரவங்களும் அவனை மாதிரியே என்ன பண்ணுவாங்க? வேஷம் போடுவாங்க. எப்படி வேஷம் போடுவாங்க? இதுக்கு முன்னாடி ஏஞ்சல் ஆஃப் லைட்னாரு, அவத போலன்னாரு. இப்ப ஓஸ் ஆஸ் எதே மாதிரி டயக்கோனாய், பாருங்க, டயாகோனோசுனேஸ், servants of righteousness. Sorry, dikaiosune. I'm sorry, dikaiosna righteous. சரியா? dikaiosune. அப்ப disguise themselves as servants of righteousness. ஏதோ நீதி செய்யற ஊழியக்காரவங்க மாதிரி. நீதினா இந்த இடத்துல தெரியும் நல்லது. இந்த ரைட்டுங்கிற வேர்டு வருதுல்ல, ஏதோ நல்லது செய்யற ஊழியக்காரவங்க மாதிரி நடிப்பாங்க, வேஷம் போடுவாங்க, நாடகம் அடிப்பாங்க, நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. யார மாதிரி? அது அவங்க எல்லாம் அவன் பிசாசு சாத்தானை ஃபாலோ பண்றவங்க தானே. இங்கிலீஷ்ல படிக்கணும் பாருங்க 15. So it is not strange if his servants also disguise themselves as servants of righteousness. சொல்லிட்டு சொல்றாரு, இவங்களோட முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? இவங்க எல்லாம் தழைக்கிறாங்க, நல்ல ப்ராஸ்பர் ஆகிறாங்க நினைக்காதீங்க. இவங்க முடிவு எப்படி இருக்குன்னு அப்படியே சொல்றாரு. பேப்டிஸ்ட் காட்டுங்க, இவங்க முடிவு எப்படி இருக்குன்னா பாருங்க, the end. போங்க போங்க போங்க, இன்னும் நல்லா காட்டுங்கப்பா. ரைட், வெரி குட். ரைட், ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இவங்க ஹூஸ் யாரு? அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கீழே போட்டிருக்கல, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யாரு? ஹூஸ். அந்த சர்வன்ஸை தான் சொல்றாரு. சரியா? ஹூஸ் டோ டெலாஸ். டெலஸ்கோப்னா உங்களுக்கு தெரியும், டெலாஸ்னா எண்டு. இங்க இருந்து அந்த எண்டை பார்க்கலாம், அதுக்கு பேர் தான் டெலஸ்கோப். ஸோ இங்க டெலாஸ் அப்படின்னா எண்டு. அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஹூஸ் எண்ட் எஸ்டாய். எய்மி ஃபேமிலிப்பா, கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்டைனா எய்மி, ஃபியூச்சர், எய்மி ஃபேமிலி. சரியா? எஸ்டாய் their end, whose end will be எப்படி இருக்குமா? காட்டா, according to, ஓகே, டா எர்கா. திருப்பி டீட்ஸ், அவங்க எப்படி செயல் செய்யறாங்களோ அந்த செயலுக்கு ஏத்த மாதிரி தான் their deeds. அவுட்டோன்னா உங்களுக்கு தெரியும், ஜெனடிவ் ப்ளூரல் ஆஃப் them, their deeds. அப்ப அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்னா, அவங்க என்ன கிரியை செயல்கள் செய்யறாங்களோ அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி முடிவு இருக்கும். இப்ப சொல்லுங்க, அவங்களுடைய செயல்கள் என்ன? பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். இப்ப அவங்களுடைய செயல்கள் யாரோட அடிச்சார் தெரியுமா? ஃபால்ஸ் அப்பாசல்ஸ், ஈவில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொன்னார்ல, அவங்களதான் இப்ப சொல்றாரு. அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்னா டெலாஸ். அவங்க சில தமிழ்லாம் படிச்சுன்னு சொல்ற திருட்டு பேர், பண பேய்கள். மற்றவனை எப்படிடா மடக்கி பணத்தை பறிச்சு
தான் நல்லா இருக்கும், செம்மையா நடிப்பாங்க. சரியா? இவங்களுடைய முடிவு அவ கிரியைக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அவன் கிரியை தெரியும், செயல். பொய் இருக்கும், பொய் இருக்கும், கட்டாயம் இருக்கும், நடிப்பு இருக்கும், சின்சியரிட்டி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள முடிவு தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? இப்போ சொல்லுங்கப்பா, உங்கள் நேரம். நான் திருப்பியும் சொல்றேன், கிரீக்ல 10 வசனம் 20 வசனம் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 4 வசனங்கள் பார்த்தாலும் சரியா, நிதானமா பொறுமையா அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்தா நல்லா இருக்கும். கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, 2-3 பேர். உங்களுக்கு எக்ஸஜிசிஸ் இப்படிதான் எடுப்பேன். ஆமா, சரியா? இப்ப எக்ஸஜிசிஸ் மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அதனால ஐ எம் கிளாட் பைபிள் காலேஜ் படிக்கிற தம்பி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுல ரோஸ்மா மேடம் நம்மளோட இருக்காங்க, அப்புறம் இன்னொரு சிஸ்டர் நம்மளோட இருக்காங்க. தம்பி இருந்தாரு, போயிட்டாரு. பைபிள் காலேஜ் படிச்சவர் வந்தாரு, ஓடிட்டாரு. சரி, ஓகே, ரைட். 2 கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஓகே, சூப்பர். இப்ப உங்கள் நேரம். கொஞ்சம் பேசுறீங்களா? உங்களுக்கு வந்த தாட்டை ப்ராக்டிக்கலா ஷேர் பண்ணுங்க. இன்டர்பிரேஷன்லாம் வேண்டாம். நம்ம அப்சர்வேஷன் பார்த்துட்டோம், இன்டர்பிரேஷன் பார்த்துட்டோம், அப்சர்வ் பண்ணிட்டோம். சரியா? அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டோம். இப்ப அப்ளிகேஷனுக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையோட நீங்க ரெசல் பண்ணி கொஞ்சம் பேசுங்க. இன்னைக்கு இந்த சூழ்நிலை இருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செஞ்சப்ப சம் மெனி இருந்தது. அது எழுத்துக்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப சொல்லுங்க. வாங்க சார்ல்ஸ். வருங்கிறவளையே ஒன்றும் பேச மாட்டீங்க சார்ல்ஸ். வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல தம்ஸ் அப் போடுறீங்க. பிரைஸ் லார்ட். சொல்லுங்க, இவ்வளவு நேரம் கேக்குறீங்க, நீங்களாம் பேசணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிரசங்கம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனா எடிசன் அண்ணா, தம்பி ஜேம்ஸ், ஜான் அண்ணா, புஷ்பலதாக்கா, யூ கேன் ஷேர் யுவர் இன்சைட்ஸ். பேரையும் சொல்ல வேணாம், சர்ச்சு பேரெல்லாம் சொல்ல வேணாம், ஊழியர் பேரெல்லாம் சொல்ல வேணாம். இன்னைக்கு ஊழியர்களுக்கு மத்தியில், ஏன்னா ஊழியர்களை பத்தி தானே பேசுறாரு, விசுவாசிகளை பத்தி பேசல. சொல்லுங்க. எதுவும் பேசலன்னா அப்புறம் ஜெபம் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிடுவோம். பவுலுடைய காலத்துல, அவர் ஊழியம் செய்த காலத்துல எந்த தனி மனிதனுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்ததாகவே தெரியல. அதாவது அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா, அந்தந்த சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்தி அவர்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணி அந்த சபையை அவங்க தான் வழி நடத்தினாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, நம்ம ப்ரீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி தனி மனித முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் அவங்க அவங்களுடைய எண்டுக்காக எல்லாத்தையும் டைரக்ட் பண்றாங்க. நல்ல யூ ஆர் த ரீடர் ஆஃப் த டைம்ஸ். உண்மை, தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூ. ஒண்ணுண்ணே, எல்லாருக்கும் சொல்றேன், டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு. ஜானண்ணா, நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணா. டிரான்ஸ்பரன்ஸா தெரியும்ல, ஒளிவு மறைவு இல்லாம ஓப்பனா லைஃப் ஸ்டைல் நடத்துற ஆட்கள். இன்டெகிரிட்டி, இந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையா, பாரத்தோட. சரியா? ஆத்ம பாரத்தோட. ஆனா ஆத்ம பாரம் இருக்குங்கிறாங்க. ஆனா மோட்டிவ பாத்தீங்கன்னா கடைசியில என்னன்னு உங்களுக்கு தெரியும். they யூஸ் நல்ல ஸ்பிரிச்சுவல் ஜார்கன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அபிஷேகங்கிறான், அழைப்புங்கிறான், ஆத்ம பாரங்கிறான், ஆத்மாக்கள்லாம் அழிகிறாங்கிறான், ஊழியம் செய்யறாங்கிறான். இதெல்லாம் வெளியே நல்லா இருக்குங்க. ஆராதனை பண்றாங்கிறான், பாட்டு எழுதுறாங்கிறான், எல்லாம் பண்றாங்க. சாரி, நான் இப்படிலாம் சொல்றதுனால திருப்பி திருப்பி சொல்றேன். நம்ம யாரையும் அட்டாக் பண்றது நம்ம பைபிள் சொல்லி நோக்கம் இல்லை. we need to expose where the Christianity has gone. அதை கட்டாயம் நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா இந்த லைட் ஆஃப் த ஸ்கிரிப்சர், வேத வெளிச்சத்துல போய் நம்ம உரசி பார்க்கும்போது இருள்லாம் பளிச்சுன்னு தெரியும். சொல்லுங்க ப்ளீஸ். வேற யாராவது?
பேசுறேன். அதாவது இந்த காலத்துல இன்னொன்னு இது வந்து இந்த புக்ஸ் எழுதியதுக்கு ராயல்டி வாங்குறது. இட் இஸ் இன் மில்லியன் ஆஃப் ரூபீஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா. இப்போ பவுல் அவர் எழுந்த நிருபங்களுக்கு ராயல்டி வாங்கியிருக்கோம்னா பணம் எவ்வளவு சேர்த்துப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்ட் 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 கரெக்ட். நான் இந்த தாட்டை யோசிக்கவே இல்லை. ராயல்டி பரவாயில்ல. ரைட், குட். ஆனா எவ்வளவு பிராக்டிக்கலா இருக்குல்லண்ணா இந்த. அதுவும் எனக்கு ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டெம்பரரியா இப்ப புஷ்பலதாக்கா, இப்ப கண்டெம்பரரியாக்கா, இப்ப உள்ள பிரசன்ட் கான்டெக்ஸ்டுக்கா இதெல்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்றது. அதான் உண்மை. இதுதான் ப்ராஃபஸி. ப்ரொஃபட்டிக்கலா எழுதி இருக்கிறாரு பவுல். அந்த காலத்துல சபையில, ஓகே, அந்த நாட்கள்ல கொரிந்துல இருந்த மற்ற ஊழியக்காரவங்களுடைய மோட்டிவ், லைஃப் ஸ்டைல் நல்ல வெளியே சொல்லி அவங்க எல்லாம் ஃபால்ஸ் அப்பாசல்ஸ் தான், டிசீட்ஃபுல் ஒர்க்கர்ஸ் தான். பிசாசு மாதிரியே வேஷம் போட்டு, ஒளியின் தூதனை வேஷம் போட்டு, சரியா, நீதி செய்யற மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்துறாங்கிறார். சொல்லுங்கப்பா. Anybody else? நான் பேரை சொல்லி கூப்பிடுறேன்னா ஐ டேக் அட்வான்டேஜ், லிபர்ட்டி. டேஃப்னே, ஆஹா வந்துட்டாங்கடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேஃப்னே வந்திருக்காங்க, மதுரை. ரொம்ப சந்தோஷம். வெல்கம் வெல்கம். தேங்க்யூ அங்கிள். வாங்க வாங்க வாங்க. how glad to see. Glad to see people joining and listening. ரொம்ப சந்தோஷம். ரைட், ஓகே. Anybody else who wants to share your reflection, please. திருப்பி சொல்றேன், இது பைபிள் ஸ்டடி, இன்டராக்டிவா இருக்கணும்னு விரும்புறேன். இது மெசேஜ் கிடையாது. சொல்லுங்க. 3 வசனம் தாங்க பார்த்தோம் இல்லைங்க? 3 தான் பார்த்தோம் நினைக்கிறேன். ஆமா, 12, 13, 14 பார்த்தோம். 15 பார்த்தோம். 4 வசனங்கள் பார்த்தோம். என்னவா இருக்கு பாத்தீங்களா அந்த 4 வசனங்கள்ல? பவுல் தெளிவா சொல்றாரு, இங்க பாரு, நான் எப்படி மத்தவங்களை பாரப்படுத்தாம என் ஊழியத்தை செய்வனோ அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்ன அர்த்தம்னா, கண்டெம்பரரி கல்ச்சர் என்ன பாதிக்காது. இப்ப புரியுதுங்களா? ஏன் பவுல் அவங்கள மாதிரி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னைக்கு நிறைய பேர் கோசிக்காதீங்க, ஊழியம்னா அவங்க எட்டி பார்க்கறது, இங்க எட்டி பார்க்கறது, அவன் மாதிரி செய்யறது, இவனை மாதிரி செய்யறது, கண்டெம்பரரி கல்ச்சரால பிரஷர் ஆக்கப்படுறாங்க. சரியா? which is not biblical. ஓகே, விடுங்க விடுங்க, நான் பேசிட்டே இருப்பேன். வேற எனிபடி எல்ஸ்? யாராவது இன்னும் ஒருத்தர் பேசுங்க. நம்ம பார்த்த இந்த 4 வசனங்கள்ல உள்ள ஏதாவது ஒரு கருத்துக்கள், நடைமுறைகள் சொல்றீங்களா? என்ன பணம் எல்லாத்துக்கும் உதவுன வேணும்ல, என்ன பணம் குடும்பத்தை நடத்துறதுனால வாடகை கொடுக்கணும்ல. நான் சொல்லிட்டேன், மக்கதோனியாவில இருந்து விசுவாசிகளுக்கு பாரத்தை கொடுத்து பவுலுடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் ஒன்றும் அனாதியாவோ பிச்சை எடுக்க விட மாட்டார். அவருக்கு ஊழியம் உண்மையா செய்யறவங்களுக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வச்சு உதவி செய்யவாங்கிறது என் வாழ்க்கையிலையும் சரி ரொம்ப அனுபவிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால உடனே நமக்கு என்ன தாட் வரும்னா, அப்ப பணம் இது பண்ணக்கூடாதா? இல்லை இல்லை, கொடுக்கறத வாங்கிக்கோங்க, டிமாண்ட் பண்ணாது. சரியா? இது என்னுடைய பாலிசியை சொல்றேன். வாட் எவர் மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க, டிமாண்ட் பண்ணாதீங்க. இன்னொன்னு, அதே மோட்டிவா வச்சு மினிஸ்ட்ரி பண்ணாது. அவர் மோட்டிவ் ஷுட் எடிஃபை தி செயின்ட்ஸ். சரியா? அதுதான் நம்மளுடைய மோட்டிவா இருக்கணும். இதை செய்யும் பொழுது ஆண்டவர் தேவையை அவருடைய பிள்ளைகளை வைத்து சந்திப்பார். இந்த கருத்து தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. சரியா? தேவையில்லாம, உங்களுக்கு தெரியும், தீமோத்தேயுக்கு எழுதுவார், பண ஆசை எல்லாத்தையுமே வேலை இருக்கிறது. நிறைய பேர் சிலர் வந்து இச்சித்து என்ன பண்ணாங்க, விசுவாசத்தை விட்டு நழுவி போயிட்டாங்க. பூர்வ புத்தி இருக்காங்கன்னு சொல்லி. ஓகேங்க, anybody else? வேற யாராவது பேசுறீங்களா? ரைட், இல்லைன்னா we'll go to the second half. அடுத்து போயிடலாமா? ஓகே, we'll move on. 16ல இருந்து போகலாம். Baptist, you can show 2 Corinthians chapter 11 verses starting from 16. பைபிள் திறந்துங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 16வது வசனம். எத்தனை வசனம் பார்க்க முடியுமோ இன்னும் நமக்கு இருக்கிற 20 நிமிஷத்துல பார்க்கணும். சரியா?
ரைட், ஓகே. ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. பாலின். பாலின்னா அகைன் மறுபடி கிரீக்ல லெகோ ஐசே. ஓகே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன். இல்லன்னா ஐ ரிப்பீட். அகைன் ஐசேன்னு சொல்லலாம், இல்ல இங்கிலீஷ்ல வேற மாதிரி போனோம்னா ஐ ரிப்பீட். நான் திருப்பி சொல்றேன்ப்பா, சரியா? என்ன திருப்பி சொல்றாரு? ஏற்கனவே என்னமோ சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நீங்க கொஞ்சம் இதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, நான் முட்டாள் மாதிரி பேசுற மாதிரி இருக்கும், சரியா? ஃபூல் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பார். சாப்டர் 11, இதே சாப்டர் 11ல 1வது வசனத்தை பாருங்க. ஐ விஷ் யூ வுட் பெட்டர் பேர் வித் மீ இன் a little foolishness. யூஸ் பண்றாரா? அந்த ஃபூலிஷ்னஸ் தான் இங்க கொண்டு வர்றாரு, சரியா? நான் கொஞ்சம் முட்டாள்தனமா பேசுற மாதிரி தெரியும், சரியா? பேசுற மாதிரி நினைப்பீங்க அப்படிங்கறத இங்க ரிப்பீட் பண்றாரு. அப்ப 16ல ரிப்பீட்னு போடுறது 1வது வசனத்துல சொன்னது, சரியா? இதுதான் லிட்டரரி கான்டெக்ஸ்ட பார்த்து ஓகே நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணணும், சரியா? ரைட், ஐ ரிப்பீட். என்ன ரிப்பீட் பண்றாரு? கட்டாயம் என்ன ரிப்பீட் பண்ண போறாரு? இந்த ஃபூலிஷ்னஸ் தான். பாருங்க, மே வேண்டாங்கிறாரு. மேனா நெகட்டிவ். திஸ் ஒன், எனி ஒன், ஒருத்தர், ஒன்னு, மீ. ஓகே, யாரும் என்ன பத்தி டோக்ஷே. ஓகே, டோக்ஷே, டோக்ஷே ஷுட் திங்க், சரியா? டோக்கியோ அப்படின்னா ஐ திங்க் அப்படின்னு அர்த்தம். டோக்கியோ, ஓகே, இட் சீம்ஸ்னு அர்த்தம். அதுல இருந்து வந்ததான் டோசட்டிசம். ஸோ நோ ஒன் ஷுட் திங்க், யாரும் இப்படி யோசிக்க கூடாது. என்ன யோசிக்க கூடாது? பாருங்க, இங்க போட்டிருக்க பாருங்க, அஃப்ரோனா. அஃப்ரோனானா ஃபூல், ஃபூலிஷ். லெட் நோ ஒன் திங்க் மீ, மேனா மீ, என்ன முட்டாள்னு நினைக்காதீங்க, புத்தி இல்லாதவன் நினைக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்க அப்படின்னா எய்னை டு பி, சரியா? ஸோ ஐ ரிப்பீட், லெட் நோ ஒன் திங்க் மீ ஃபூலிஷ். இப்படிலாம் நான் பேசுறதுனால நான் முட்டாள்னு நினைக்காதீங்க. இப்ப புரியுதா? தமிழ்ல பாசும்போது நம்ம என்னன்னு பாசிக்கலாம், இப்ப நம்ம கிரீக்ல இருந்து எடுத்து பண்றோம், சரியா? ஏன்னா இப்ப தமிழ் பைபிள் என்கிட்ட இல்லை, நான் இதை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ்ல சொல்றேன். இப்ப ஒரு வேலை, ஏன்னா பெர்ஹாப்ஸ், இஃப், ஒரு வேலை, however, they, மே, சரியா? இந்த இடத்துல உபயோகப்படுத்துற வார்த்தை வந்து என்ன வசனம் இது? 16, ரைட்? Pauline Dago, ரைட்? ஓகே. Even as foolish, otherwise, ரைட்? எய் டே மே, அந்த எய் டே மேன் வருதுல்ல, எய் டே மேன் வந்துச்சுனால அதர்வைஸ், சரியா? அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா கே கான், ஈவன், சரியா? ஈவன் இஃப், நிறைய கண்டிஷன் யூஸ் பண்றாரு. ஈவன் இஃப், காஸ் ஓஸ், ஈவன் இஃப் ஆஸ், திருப்பி அஃப்ரோனா ஃபூலிஷ், ஒருவேளை நான் வந்து ஃபூலிஷாவே இருந்தாலும், பட் ஈவன் இஃப் யூ டூ, என்ன இஃப் யூ டூ? ஒருவேளை நீங்க என்ன முட்டாள்னு நினைச்சாலும், சரியா? நினைச்சீங்க, நினைச்சீங்க, ரிசீவ் பண்ணிக்கங்க, முட்டாள்னா ரிசீவ் பண்ணுங்க. பாருங்க, டெக்ஷஸ்தே, டெக்ஷஸ்தே, டெக்கோமை, அதுல இருந்து வந்தாதான் டெக்கோமை. கிரீக் கிராமர் படிக்கிறவங்களுக்கு தெரியும். டெக்கோமை, ரிசீவ், ஓமை, டெக்கோமை, டெக்ஷோமை. அந்த டெக்ஷோமையில தான் வந்ததுதான் டெக்ஷஸ்தே, ரிசீவ். நினைச்சீங்க, எஸ்தே, அஸ்தே முடியுது பாருங்க. இது வெர்பு, சரியா? இம்பரேட்டிவ் வர வெர்பு ரிசீவ். என்ன அப்படியே ரிசீவ் மீ, பரவாயில்ல. என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் முட்டாள் இல்லப்பா, ஒருவேளை நீங்க முட்டாள் நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணீங்க, ரிசீவ் பண்ணீங்க. ரிசீவ் மீ as a fool or accept me as a fool, பரவாயில்ல. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஹீனா தட், நீங்க என்ன முட்டாள் நினைச்சாலும் ஐ ஆல்சோ ககோ, மிக்ரான், மிக்ரான், மைக்ரோக்கு ஆப்போசிட் மிக்ரான், லிட்டில், கொஞ்சம், தி கவுகே, இந்த கவுகேன்னு வந்தாலே போஸ்டிங், ஓகே? கவுகே சோமாய், எஸ், அதுலயும் நான் வந்து பெருமை பாராட்டுவேன். எதுல? நீ என்ன முட்டாள் நினைச்சாலுமே
அந்த முட்டாளுங்கிறதுலையும் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஐ ஐ ஐ ஐ டு மே போஸ்ட் எ லிட்டில். என்னது, இருந்துக்கிறேன், நான் முட்டாளா இருந்துக்கிறேன், அந்த முட்டாளே நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல. இப்ப பவுலுடைய அந்த 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 மோட்டிவ் தெரியுதா? அந்த ரைட்டிங் ஸ்டைல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, இவரு நான் இப்படி எல்லாம் எழுதுறதுனால என்ன முட்டாள் நினைக்காத. அப்படியே நீ என்ன முட்டாள் நினைச்சாலும் நினைச்சுக்க. அதுல எனக்கு பெருமை, நான் அந்த இதுல கொஞ்சோண்டு எடுத்து பெருமை பாராட்டிக்கிறேங்கிறாரு. சரியா, கொஞ்சமா 16 தமிழ்ல வாசிங்க, என்ன பண்றான்னு பார்க்கலாம். 16 தமிழ்ல வாசிங்க. Anybody? 16 வாசிங்க. 2 Corinthians 11:16. பைபிள் திறந்து வச்சிருக்கீங்களா? இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? படிங்க படிங்க. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். இல்ல பிரயாணம்லாம் இங்க வரவே இல்லை. நீங்க வேற ஏதோ வாசிக்கிறீங்க. 2 Corinthians 11:16. பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அண்ணா திருப்பி வாசிங்கன்னா, பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரைட்டிங் ஸ்டைல் பாத்தீங்களா? நீ என்ன முட்டாள்னு சொல்றியா, ஃபூல்னு சொல்றியா, பரவாயில்ல சொல்லுங்க, ஏத்துக்க. 17 போலாமா? ஓகே ரைட். 17 நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. சரியா, 17 இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். 17. ஓ லலோ, வாட் ஐ எம் சேயிங். எப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ் நம்ம பேசுற மாதிரி தான். ஓகே, ஓனா வாட் ஐ எம் சேயிங், நான் என்ன சொல்றேன்னா, சரியா, காட்டா அக்கார்டிங் டு, நாட், இல்ல, நான் இதன்படி இல்ல. எதன்படி? குறியான் லாலோ அப்படின்னு. வாட் ஐ எம் சேயிங் ஐ சே நாட் வித் லார்ட்ஸ். ஓகே, இது தேவன் சொல்ற மாதிரி நான் சொல்றேன். இல்ல வாட் ஐ எம் சேயிங் ஐ சே நாட் வித் த லார்ட்ஸ். கீழே பாருங்க, ஐ சே நாட் வித் த லார்ட்ஸ், ஐ எம் நாட் சேயிங். சரியா, அக்கார்டிங் டு, பட் நான் அப்படி சொல்லல, அல்ல, பட் as ஓஸ்னா as in அஃப்ரோசுனே. கவனிச்சு பாத்தீங்களா? அஃப்ரோசுனே, but as a fool. So what I am saying என்று போட்டிருக்கு, ஐ சே நாட் வித் லார்ட்ஸ் அத்தாரிட்டி. இல்ல சே நான் இப்படி பேசுறதுனால இது ஆண்டவருடைய அதிகாரத்துல பேசினா கையாதீங்க. பட் as a fool, எப்பா ஃபூலாவே நான் பேசுறேன்ப்பா, புத்தியனாவே பேசுறேன்ப்பா, பட் as a fool. சரியா, எதுல? இந்த ஃபூலிஷ்னஸ்ல. ஓகே பாருங்க, அஃப்ரோசோமின் என் டவுட்டே திஸ், டவுட்டேனா திஸ், இதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். கீழே டி ப்ரொனவுன் போட்டுருக்கு பாருங்க, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். திஸ் தட்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டவுட்டே இந்த இதுல என்ன, இந்த ஃபூலிஷ்னா சொல்றதுல டே ஹூ போஸ்டேசை, என்னது ஹூ போஸ்டேசை, கான்ஃபிடன்ஸ். சரி, இன் திஸ் நான் இன்னும் போஸ்ட்ஃபுல்லா கான்ஃபிடன்ஸா போஸ்ட் பண்ணுவேன். என்ன சொல்ல வர்றான்னு சொல்லிட்டான். நான் என்ன அவரே சொல்றாரு, வாட் ஐ எம் சேயிங், நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை நான் இப்படி எல்லாம் சொல்றதுனால இது லார்ட்ஸ் அத்தாரிட்டியில சொல்லல, நான் முட்டாளவே சொல்றேன். இந்த ரைட்டிங்க்கு பேரு தானே சர்காஸ்டிக் ரைட்டிங். சரியா, கிராமர் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சர்காஸ்டிக்கா பேசுறது. சரியா, சோ நான் இத ஆண்டவரோட அத்தாரிட்டியில சொல்லல. நீங்க என்ன முட்டாள் தானே சொல்றீங்க, அந்த முட்டாளாவே இருந்து சொல்றேன். இந்த முட்டாளா இருக்கிறதுல நான் கான்பிடென்டா இருப்பேன். சரியா, அவங்க சொல்ற அதை வச்சு நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எங்க 17 வாசிங்க, verse 17. இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனை போல சொல்லுகிறேன். இப்ப பவுலுடைய இந்த ரைட்டிங் ஸ்டைல் புரியுதா? நீ என்ன முட்டாளுங்கடா, ஆமாடா நான் முட்டாள் தான்டா, நான் புத்தியீனனாவே சொல்றேன், இது ஆண்டவருடைய அத்தாரிட்டி தான் சொல்லல அப்படின்னு சொல்லி Paul has stooped down to their level. நீ என்ன எப்படி நினைக்கிற அப்படி நினைச்சுக்க முடியா? சரி, ஓகே. ஒண்ணு பார்த்துடலாமா? 16 அடுத்தது காட்டிட்டு ராஜா. ஸோ 16
16ல பாத்தீங்கன்னா எப்பாய், சின்ஸ். சரியா? சின்ஸ். 17, 16, 17, சாரி 18, 18 எப்பாய், சின்ஸ், கோலாய், மெனி, நிறைய பேரு. கவு, இந்த கவுகோன் வந்தாலே அது போஸ்ட் தான். மெனி போஸ்ட், கவுகோன்ட்ராய், நிறைய பேர் போஸ்ட் பண்றான். நிறைய பேர் போஸ்ட் பண்றதுனால, நிறைய பேரு ஓகே போஸ்ட் பண்றதுனால எதுல போஸ்ட் பண்றான்? அவன் பண்றது மாம்சத்துல பண்றான். அக்கார்டிங் டு, காட்டானால் அக்கார்டிங் டு. தேன், சார்கானா தெரியும்ல, நூமானா ஸ்பிரிட், சார்கானா ஃபிளஷ். இல்ல நிறைய பேரு மாம்சத்துல பெருமை பாராட்டும். சரியா? இங்கிலீஷ்ல சின்ஸ் மெனி போஸ்ட் அக்கார்டிங் டு த ஃபிளஷ். இதுதான் 18ல ஆரம்பிக்கிறார். சரியா? நிறைய பேர், மெனினா நிறைய. சரியா? சம்முன்னு போடல, ஃபியூன்னு போடல. மெனி போஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்லி திங்ஸ் போட்டிருக்கு. சரியா? உலக பிரகாரமான காரியங்கள். கிரீக்ல மாம்ச பிரகாரமான காரியங்கள்ல நிறைய பேரு போஸ்ட் பண்றான். சரியா? ககோ, ஐ ஆல்சோ, அவன் பண்றான், நானும். பாத்தீங்களா? கௌகே சோமை, நானும் போஸ்ட் பண்ணுவேன். இப்ப புரியுதா? இப்ப நான் போஸ்ட் பண்ணுவேன்னு பவுல் சொல்றது என்னன்னா, நல்லா கவனிங்க. நம்ம நினைக்கிற திமிருத்தனமான போஸ்ட் இல்ல. நீ உன்னை ஞானின்னு சொல்லி என்ன முட்டாள்னு சொல்லி உன் ஞானத்துல நீ போஸ்ட் பண்றியா? சரி, நீ அதுல போஸ்ட் பண்ணிக்க. அந்த ஞானம் அது உலக ஞானம். அது அது அங்க சொன்னார்ல, சார்கா, அது ஃபிளஷ். நானும், நீ என்ன முட்டாள்னு சொல்றியா? பரவாயில்ல, நானும் போஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? So since many post of worldly things, I too will boast. நீ உலக காரியத்தை பத்தி போஸ்ட் பண்றடா, ஆனா நானு, சரியா, என்னுடைய காரியத்தை பத்தி. இவர் கட்டாயம் ஸ்பிரிச்சுவல் தான். இது அடுத்த வாரம் வாங்க, இந்த போஸ்டிங்க 19ல இருந்து பார்க்கலாம். சரியா? நீங்க அவர் போஸ்ட் பண்றாங்கன்னா பவுலும் அவங்கள மாதிரி இல்ல இல்ல இல்ல. ஃபால்ஸ் போஸ்டிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் அந்த ஃபால்ஸ் அப்பாசல்ஸ் ஒர்க்கர்ஸ் உடைய போஸ்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க மாம்ச பிரகாரமா உலக பிரகாரமா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் போஸ்ட் பண்ணுவேன். ஆனா என்னுடைய போஸ்டிங்க அவர் பேசும்போது 19ல இருந்து பேசுறாரு. ஸோ ப்ளீஸ் கம் பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ் பா தேவைப்படுது. ரைட். ஸோ இப்போ நான் அதை போனோம்னா பவுல் அவர் காரியத்துல போஸ்ட் பண்றாரு, அதை சொல்றாரு. அதை அடுத்த வாரம் வாங்க, நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ we will see from 17 இல்ல 18ஓட முடிச்சிருக்கோம். ரைட், ஓகே. ஆமா, நான் நோட் பண்ணிட்டேன். 18ஓட முடிச்சிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 11, 18ஓட முடிச்சிருக்கிறோம். ப்ளீஸ் கம் நெக்ஸ்ட் வீக். we will continue on from 19 onwards. ஸோ இப்போ நம்ம கட்டாயம் அடுத்த வாரம் பார்க்க போறது என்னன்னா, எதுல பவுல் போஸ்ட் பண்றாரு? அவங்க மாம்சத்திலையும் உலக காரியத்திலையும் பெருமை பாராட்டுறாரு. இவருடைய பெருமை பாராட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அப்ப கொரிந்துக்கு எழுதும்போது அவங்க லெவல்லயே இறங்கி எழுதுவது நம்ம. சரியா? ஸோ இதுக்குதான் சொல்லுவாங்க டிஃபென்ஸ், அப்போலோஜியா, அப்போலோஜெட்டிக்ஸ். சரியா? டிஃபெண்ட் பண்றது. ஸோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி கன்வர்ஸ் பண்ணி அவங்க லெவல்ல இறங்கி அப்படி பேசுற அந்த ஸ்டைல தான் அவருடைய ரைட்டிங். சரியா? தேங்க்யூ. எனிபடி வாண்ட்ஸ் டு ஷேர் எனிதிங்? யூ ஆர் வெல்கம். சொல்லுங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? திருப்பியும் சொல்றேன், லிட்ரலா வேதத்தை தயவு செய்து இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. இப்ப நம்ம இன்டர்பிரேட் பண்றது எல்லாமே லிட்ரலா பண்ணல. பேக்ரவுண்ட் கான்டெக்ட்டை பார்த்து, அந்த டோனை பார்த்து, என்ன பர்பஸ்ன்னு சொல்லி முன்னாடி பின்னாடி பார்த்து கனெக்ட் பண்ணி தான் இன்டர்பிரேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் இந்த ரைட்டிங் ஸ்டைலும் நமக்கு தெரியும். லிட்டரரி ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் நுணுக்கங்கள் கட்டாயம் இன்டர்பிரிட்டேஷன்ல ஸ்டடியில பயன்படுத்தணுங்க. பளிச்சுன்னு உடனே அதை லிட்டரலா எடுத்துக்கிட்டு இன்டர்பிரேட் பண்ணோம்னா தப்பா பண்ணிடுவோம். சரியா? ஜெர்மனி முடிச்சிடலாமா? ரைட், ஓகே. We'll close with the word of prayer. Right. Anna, Edison, Anna, can you lead us in prayer? Anna, நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, இந்த இரவு நேரத்துக்காக நன்றி கூறுகிறோம்.
கடந்த 1 மணி நேரமாக உம்முடைய வேதத்தை ஆராயவும், நீர் பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட மேலான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் நீர் செய்த தயவுக்காக நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. காயத்தை பொருட்படுத்தாமல் எங்கள் பொருளாதார இழப்பின் மத்தியிலும் நாங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. தனக்காக எதையும் சேமிக்கவில்லை. தன்னுடைய கடவுளுடைய ஊழியத்திற்காக மற்றவர்கள் வாலண்டரியாக கொடுக்கும்போதே அவர்களை மோட்டிவேட் பண்ணதை நாங்கள் கண்டுகொள்ள முடிந்தது கர்த்தாவே. இம்மாதிரி உன்னதமான காரியங்களை எங்கள் வாழ்விலும், எங்கள் சபைகளும், எங்கள் திருச்சபைகளும், எங்கள் சமுதாயமும் பின்பற்ற நீர் எங்களுக்கு வழிநடத்தும், எங்களை கருவியாக பயன்படுத்தியர்களும் கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். போன வாரம் 2 பேர் தான் இருந்தீங்க. இந்த தடவை என்னோட அழைப்பை ஏற்று சம் மோர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஜாயின். ப்ளீஸ் கண்டினியூ டு ஜாயின். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கங்க. ப்ராப்பராக ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ண. எனக்கு பெரிய நம்பர்லாம் தேவையில்லை. ஆனால் கட்டாயம் இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான அந்த சாரம் உங்களுக்கு புரியும். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வில் மீட் நெக்ஸ்ட் வீக்.